15 ஏப்ரல் நைட் நேரத்துல உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதுல 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டோங்கிறாங்க. பல இடங்கள்லயும் தாக்குதல். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உக்ரைன்ல பல இடங்களையும் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல இஸ்காந்தர் மிசைல் பிலிஸ்டிக் மிசைலையும் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நாட்டோவோட சீஃப் மார்க் ரூத்தி அவர்கள் இருக்கார் இல்லையா, ஜெனரல். அவர் பாத்தீங்கன்னா ஒடசா பகுதிக்கு விஜயம் பண்ணிக்கிறார். இந்த ஒடசா பகுதிக்கு விஜயம் பண்ணி அங்க காயமடைஞ்ச நபர்கள்லாம் பார்த்து தைரியம் சொல்லிக்கிறாரு, ஆறுதல் சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டது. ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்க போயிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் தாக்குதல் நடந்தது. ஏன் என்ன காரணம்? அது ஹாஸ்பிட்டலே இல்லைங்க, அதெல்லாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஸ்டோரேஜா யூஸ் பண்ணாங்க, அடிச்சிட்டோம் அப்படிங்கிற ரசிகர்கள் சொல்றாங்க. இதே அப்படியே இருந்தப்படியே இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இப்போ நான் மார்க் ரூத்தி அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க போயிருக்கிறாரு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது உக்ரைனோட மீடியாக்களால கொடுக்கப்படக்கூடிய செய்தி. உக்ரைனுக்காக பின்லாண்டோட ஒரு மெர்சனரி பாத்தீங்கன்னா 20 வயசு தான். 20 வயசு தான் ரஷ்யா வைத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பரப்பப்பட்டு வருது. இந்த சமயத்துல ரஷ்ய தரப்பு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது மோர் ஆர்லெஸ் வெரிஃபைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80% கரெக்டா இருக்கலாம் அப்படிங்கிற போல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா தான். இது மேற்குலகத்துல இருக்கக்கூடிய சில என்ஜிஓஸோட இணைஞ்சுதான் இது டேட்டாஸ் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதிகமான மெர்சனரிஸ் இந்த கர்ஸ்க் பகுதி ஏப்ரல் மாச கணக்கின்படி பாத்தீங்கன்னா 1900க்கும் மேற்பட்ட போலாண்டோட நபர்கள் மெர்சனரிஸா பாத்தீங்கன்னா உள்ள இறந்துருக்காங்க. அவங்களோட உடல்கள் அவங்களை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்க முடியாது. ஸோ அதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அது கூடவே ஜார்ஜியா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததுல 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது போல மெர்சனரிஸ் அதிக அளவுல இருக்கிறாங்க. சமீப காலமா சுமி, ஒடசா, கீவு இந்த பயிலாம் தாக்குதல் நடக்கிறதுனால மெர்சனரிஸ் அதிக அளவுல ஃபாரின் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது போல நெதர்லாண்டுக்காரர் தானே, ஒருவேளை அவங்க அழகு இது இருப்பாங்களா? ஸோ அவங்களாம் பார்த்து காயமடைஞ்சவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போயிருப்பாரு அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா தாக்குதல் இந்த அளவுக்கு நடக்குதே, இதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது போல G7 நாடுகள்லாம் ஒண்ணு கூடிக்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களோட நெருங்கிய நட்பு உடைய ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறார்? நோ 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 நோ, அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நீலாம் சொல்லக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல ரஷ்யாவுக்கு கண்டனமா? நோவே அப்படிங்கிறத தடை விதிச்சுக்கிறேன். யாரும் பேசக்கூடாது. என் நண்பன் ரஷ்யாவை பத்தி யாரும் கண்டனங்கள் கூட சொல்லக்கூடாது பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறார். கண்டனங்கள் சொல்ல கூட விடல. ஏன்னா G7 நாடுகள்லாம் G6 நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கொந்தளிப்புல இருக்கிறாங்க. புருஷர்கள் அப்படியே டீ கப்பல் ஆகுது அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம பைடன் அவர்கள் காலகட்டத்துல இருந்து ஒரு மிசைல் உள்ள உளுந்து இருந்துன்னா 3 நாளைக்கு பேசுவாருங்க. 3 நாளைக்கு பேசுவார் பைடன் அவர். இந்த மாதிரி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பரவாயில்ல. ஆனா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல பயங்கரமான பேக்ரவுண்ட் டாக்ஸ் போகுது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அதுவும் ரஷ்யா பாத்தீங்கன்னா பிரியான்ஸ்க் பகுதியில ஒரு அமெரிக்கரை உள்ள இருக்கிறாங்க, நாங்க படுக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் அந்த டைம்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அவரை பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலயமா மீட்டு மரியாதையோட பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. இது போல விஷயங்கள் நடக்காது, கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க ரஷ்யா. ட்ரம்ப் அவர்கள் பேசி சோ போட்டு கூட்டிட்டு போயிருக்கிறார், வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு அதிக மரியாதைகள் கொடுத்து ஊர்வலம் கொண்டு போயிட்டு இருக்காங்க அமெரிக்கால அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் பைடன் அவர்கள் செஞ்ச மிஸ்டேக். இன்னொரு வேர்டு சொன்னாரு, அது அவங்களோட தலைவர்கள் அவங்க என்ன வேணா சொல்லலாம். பிரைன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி பைடன் அவர்கள் அப்படிங்கிற சொல்லியிருந்தார். அவரு நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படியோ ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கோபத்தை இருக்கிறார். நம்ம ஆளுங்களும் தேவையில்லாம கூட்டு போய் கொண்டாங்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இவர் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கும்போது உக்ரைனுக்கு கொடுத்தா இதுக்கு மேல ஆயுதங்கள்லாம் வேஸ்ட், அதனால நம்ம ரஷ்யாவுக்கு வித்தரலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா என்னமோ தெரியல. இதுக்கு மேல அது போல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு பல அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. ஏன் இது போல விஷயங்கள் ட்ரம்ப் அவர்கள் செய்யறார் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அதாவது பிசினஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த என்டிட்டிஸ்லாம் அதிக அளவுல அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு தராங்க. நாங்க ஃபேக்டரிஸை க்ளோஸ் பண்றோங்க, சும்மா வரானுங்க, சாங்ஷன் போட்டுக்கிறாங்க அமெரிக்கா, நாங்க இங்க வியாபாரம் பண்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அது யூகேலாம் இருக்கக்கூடிய கடைசி ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸும் போயிடுச்சு. நம்ம நாட்டுல நம்ம இந்த சென்ஸ் இந்தியால ஸ்டீலே உற்பத்தி பண்ணக்கூடாது. அந்த காலத்துலலாம் நம்ம ஸ்டீலுக்கு பேர் போனவங்க அவங்க ஆட்சி பண்றதுக்கு முன்னாடி பிரிட்டன்காரங்க. நம்ம தொழிலே மறக்கணுன்றதுக்காக அதுக்கு தடை போட்டு செய்யறவங்க எல்லாம் சித்திரவதை பண்ணி அதை அழிச்சாங்க. இப்ப யூகேல இருக்கக்கூடிய கடைசி ஸ்டீல் இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கர்மாயிச பூமரன் செஞ்சினா உனக்கு நடக்கும்பா, என்ன செஞ்சாலும் நடக்கும், அது எங்கேயும் போகாது. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்ட செஞ்சா கெட்டது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல
இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆஹ் நாடுகளுக்குன்ட்டு இல்லை, மனிதர்களுக்கும் அதே தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல கர்மாக்களை சேர்த்து வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த செய்திகளுக்கு வர ஆரம்பிக்கலாம். அதாவது அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுனால சமீபத்துல கூட பிரபலமான நிறுவனங்கள் எல்லாமே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்து ஜெர்மனிலாம். ஆனா இவங்க இப்போ புதுசா சான்சலர் வந்திருக்கிறா இல்லையா, மெர்ச் அவர் டாரஸ் மிசைல்களை உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கிறாரு. இன்னும் சான்சலர் ஆகல. சான்சலரா ஒரு மனதான் முடிவு எடுத்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பிந்தஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம இல்ல பார்லிமெண்ட் மாதிரி அங்க கூடி உட்காந்து முடிவுகள் எடுக்கும் போது டாரஸ் மிசைலை கொடுத்துடலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. டாரஸ் மிசைல் கொடுத்தா ரஷ்யாவோட கிரீமியா பிரிட்ஜுக்கு நீங்க என்ன வைப்பீங்களா, குறி வைப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்து பதிச்சு அமெரிக்காவோட ஆப்ரஹாம் டேங்கு, சேலஞ்சர் டேங்கு, பேர் என்ன, ஸ்டார்ம் ஷேடோ மிசைல், ஸ்கால்ப் மிசைல் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த டாரஸ் மிசைல் அதையும் கொடுத்து பார்த்தலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க ஜெர்மனி தரப்புல இருந்து. எஸ்கலேஷன் தான் தெரியுது. ரஷ்யா ஃபுல் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அது பல இடங்களையும் முன்னேற்றங்கள். இந்த டைம்ல இவங்களும் ஒரு எஸ்கலேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சு புரியுது. இப்போ இது போல அழுத்தங்கள் இருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியனுக்கு பாருங்க அழுத்தங்கள், இது போல மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யால இருந்து கேஸை வாங்குங்க, இல்லைன்னா நாங்க பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றோம். இப்ப பிசினஸ் நடந்ததுனா தான் இவங்களுக்கு காசு இருக்கும். காசு இருந்தாதான் இவங்களால ஆயுதம் தயாரிக்க முடியும். ஆயுதம் தயாரிச்சாதான் போருக்கு போக முடியும். போருக்கு போனாதான் ஜெயிக்க முடியும் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாகிட்டே கேஸ் வாங்கிட்டு ரஷ்யாகிட்டே போருக்கு போக முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல காரணங்கள்னால யூரோப்பியன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சமயத்துல 17ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களாமா. போட்ட 16 கட்ட பொருளாதார தடையில இருக்கக்கூடிய தடைகளை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே யூரோப்பியன் யூனியன் நேரத்துக்கு பாதி ஜெயிச்சிருக்கலாம். அதுவே அவங்களால கடைபிடிக்க முடியல. ஜெயிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி யூரோப்ல பாதி பாப்புலேஷன் இருக்கு, அதுல முக்கியமான விஷயம் அது. பட் இருந்தாலும் இப்போ 17ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களாம யூரோப்பியன் யூனியன். அது காஜா காலஸ் அவர்கள் தரப்பு, ஹை ரெப்ரஸன்டேட்டிவ் அவர்கள் தரப்பு தான் தகவல்கள் வருது. இதுல என்ன மாதிரியான தடைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பைடன் அவர்களா இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு இது போல தாக்குதல் நடந்திருக்கு. குறைஞ்சது 2-3 பேர்த்தாவது ரஷ்யால கூடிய 2-3 நபர்களுக்காவது, அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்காவது வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருப்பாங்க. இது பிரிசனரா இருக்கக்கூடிய வார்டனுக்குலாம் சாங்ஷன் போட்டு பார்த்தோம். அது போல ஏதாவது நடந்திருக்கும். நான் ஒரு நாட்டுல வார்டனா இருக்கிறாங்க, அவங்க மேல சாங்ஷன் போட்டா என்ன போடாட்டி பட் இருந்தாலும் அப்படிலாம் போட்டாங்க சாங்ஷன் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம். ஏதாவது நடந்திருக்கும். ஆனா ட்ரம்ப் அவர்கள் கண்ணனம் கூட தெரியக்கூடாதுங்கிறாரு அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமா இருக்கு. என்ன நடக்கும்ன்றது பார்க்கலாம். இப்போ EU கேஸ் வாங்குவாங்களா? அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு செக் என்ன வச்சுக்கிறாருன்னா, என் கிட்ட இருந்தே நீ அதிக அளவுல ஆயில் வாங்கி தான் தெரியும், இந்த அளவுக்கு நீ ஆயில் வாங்கணும், இந்த அளவுக்கு கேஸ் வாங்கணும், நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. இதே பைடன் அவர்களோட அரசாங்கத்துல EUக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஸ் இந்த ரேட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற நெகோசியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் சீப்பான கேஸ் கொடுக்குற ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இப்ப இவர் வந்து இதுதான் ரேட்டு, இதுக்கு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுக்கறதுனால யூரோப்பியனுக்கு சிக்கலா இருக்கு. தெரிச்சு ஓடிடுவாங்களா திருப்பி இவங்களும் ரஷ்யா கிட்ட, நான் முதல்ல போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற இவங்க வந்து ஓடி வந்து சேர்ந்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ பல விஷயங்கள் நடக்குது. ஆனா இது எதுவுமே ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நல்லதில்லை, உக்ரைனுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது களத்துக்கு வந்துட்டோம்னா பக்ரோஸ்க்கு பாதி, இதை ஃபுல் லென்த்துக்கு வைக்க முடியாது. ஏன்னா வீடியோஸ்லாம் அதிக அளவு இருக்குன்னா செக்கிங் அதிக அளவில் போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் டிலே ஆகுது அப்லோட் ஆகுது. இதுல முடிஞ்ச வரைக்கும் கட் ஷார்ட் பண்ணி வைக்கிறேன். இதுல என்னன்னா ஃப்ரண்ட் லைன் டவுன்ல எந்த மாதிரி அடி உலகம் அப்படிங்கிறதுல பாருங்களேன். இதுல ஷெல்லிங் நடக்குது, ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்றாங்க. அட் த சேம் டைம் FP விடணும்ல நம்மளும் போய் எங்கேயாவது வருகிடலாம் அப்படிங்கிற உலகம் வந்துட்டு இருக்கிறத ஃப்ரண்ட் லைன்ல எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு இது பொக்ரோஸ்க்கு பகுதி. பயங்கரமான தாக்குதல், ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இந்த பகுதியில எடுக்கலாம் கூடிய சீக்கிரத்துல. திரும்பவும் இதெல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருந்தது. இப்ப திரும்பவும் சிட்டியை நோக்கி ஒரு ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் நடக்கிறதுனால ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அதாவது நம்ம போன மேப் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா லிமன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ லிமனுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்குன்றது அடுத்தடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதிகமான பகுதிகளில் முன்னேறாங்க, அதிகமான ஆர்மட் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க களத்தில். எந்தெந்த பகுதியில் முன்னேறி இருக்கிறாங்க, என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்துருக்குன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.